ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான் இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கசப்பான அனுபவங்களை வந்து நான் மறுபடியும் யாருக்கும் அந்த கசப்பான அனுபவங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னாக்க, நான் ரொம்ப நாளாக வீட்டில் தான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் தைக்கும் பொழுது என்ன ஆச்சுனாக்க, மாதத்துக்கே ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் இப்படி தான் நான் தைப்பேன். ஏன் அப்படின்னாக்க, நாங்கள் வீடு மாறிட்டோம். புதுசாக வந்து இந்த இடத்துல தைக்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே தயங்குவாங்க இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கஸ்டமர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, என்ன பண்ணலாம், நம்ம கற்றுக்கிட்டதை விடவும் முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது 2-3 ஆஃபர் வந்தது. கடையில் வந்து தைச்சி கொடுங்கம்மா பீஸ் ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன், போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருனாக்க, நீ வெளியில் போனால் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், இதில் இருக்கிற இன்னும் நுணுக்கங்களெல்லாம் நீ கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடைக்கு போனேன். அங்கே போய் வேலை செய்யும் பொழுது, அங்கே நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து வேலைக்கு சேர்ந்துச்சு. நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னாக்கா, அந்த பொண்ணுக்கு வேறு மாதிரி சம்பளமும் எனக்கு வேறு மாதிரி சம்பளமும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி நமக்கு அனுபவம் பத்தலை போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை பெருசாக கேர் பண்ணிக்கல, விட்டுட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அந்த ஓனரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னாக்க, அவங்க வந்து மற்றவங்க வந்து யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா சிரிச்சின்னு பேசுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க, அவங்க வந்து சாதாரணமாலாம் வந்து நின்று நம்மக்கிட்ட பேசலை, நம்மளோட நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சில விஷயம் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு போயிட்டு இங்கே யாருமே வந்து காசு கொடுத்து போய் கற்றுக்கணும்னு நினைக்க மாட்றாங்க, எல்லாமே சும்மாவே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து பேசுவாங்க. நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு மிஷினை வாங்கி போட்டு அவங்க வீட்டில் வச்சு தைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டைலர் இங்கே உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நினச்சாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரீயாக எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இன்னும் ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓவர்லாக் மிஷினில் வந்து நூல் அறுந்து போச்சு, கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, இல்லை எனக்கு தெரியாது, நானே வேறு ஒருத்தவங்களை கூப்பிட்டு தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்க, கடையில் இருக்கிற மிஷினுக்கு வந்து 100 அறுந்து போச்சு. ஆனால் இவங்களே தான் போட்டாங்க. நீங்கள் எப்படி போடுறீங்க, நேற்று அவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு போட தெரியாது, நான் வேறு ஒரு ஆளை வச்சு தான் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை எல்லா விஷயமும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன, அவங்க தான் நல்லா தைக்கிறாங்கல்ல, ஏன் இது கூட கற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. கற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க, நம்ம ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தா தான் நாமளே கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஏன் அவங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல. இப்போ அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்களே வந்து போட்டுப்பாங்க இல்லைங்களா? அதனால் தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கணுமே தவிர, அவங்க கற்றுக்கிட்டா நம்மளை விட நிறைய சம்பாதிச்சிருவாங்க, நம்மளை விட இன்னும் மேலே முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு சில பேர்னால என்ன ஆகுது அப்படின்னாக்க, எல்லாருமே வந்து தப்பாக தானே நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க, நான் அந்த கடையை விட்டு நின்றுட்டேன். இப்போ வீட்டில் தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். முதல்லாம் ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் மாதத்துக்கு தைச்சிட்டு இருந்தேன். இப்போ வாரத்துக்கே ஒரு 10லேருந்து 15 ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். பண்டிகை நாள்லாம் ஆச்சுனாக்குள்ள நைட்டு பகலுமா தைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் சப்போர்ட்டிவாக இப்போ என் தொழில் வந்து நல்லா முன்னேறி இருக்குது, மேலே மேலே போயிட்டுருக்கேன். நான் கற்றுக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, அதை கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க மேலே முன்னேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி என் தொழில் பாதிக்கப்படும்லாம் நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. நான் கற்றுக் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உலகத்தில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.